வென் பேங்கர் மஸ்ட் ரெஃப்யூஸ் பேமெண்ட் அப்படின்னா என்னென்ன, ஒரு பேங்கர் வந்து என்னென்ன விஷயத்துக்காக பேமெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, வேணாம் அப்படின்னு தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, சர்டின் சிச்சுவேஷனில் தான் வந்து பேங்கர் வந்து பேமெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேங்க்கில் வந்து பேலன்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னாலோ, தென் வந்து அந்த செக்கு வந்து ஸ்டீல் செக்காக இருந்தால், ஸ்டீல் செக்னா என்னென்னா எக்ஸ்பிரி ஆன செக்கு. இப்போ வந்து நான் ஒரு ஜூன் மாதம் வந்து எனக்கான டேட் போட்டு ஜூன் 8 வந்து நான் என்னோட செக்கை வந்து கொடுக்குறேன். அவங்க வந்து 3 மந்த்ஸ் தான் செக்கோட வேலிடிட்டி இல்லை. ஸோ வந்து 3 மந்த்ஸுக்கு அந்த செக் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேபி வந்து அவங்க நவம்பர் ஆர் டிசம்பரில் வந்து செக்கை கொடுத்து நான் வித்ரா பண்ணணும்னு சொன்னாங்கன்னா முடியாது. ஸோ அதை தான் வந்து ஸ்டீல் செக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் போஸ்ட் டேட் செக், அதாவது ஃபியூச்சர் டேட்டில் உள்ள செக்கை வந்து இப்போ கொண்டு போய் நான் கொடுத்தேனாலும் அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பேங்க் அதை கஸ்டமரே வந்து ஸ்டாப் பண்ணணும், பேங்க்கிட்ட சொல்லி கஸ்டமரே இந்த பேமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணால் வந்து அந்த சமயத்தில் ரெஃப்யூஸ் பண்ணலாம். அவங்க டெத் ஆயிட்டாலோ, இன்சால்வென்சி ஆயிட்டாலோ, இல்லை இன்சானிட்டி ஆயிட்டாலோ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தென் இன்சால்வென்சி சொல்லி நோட்டீஸ் வந்தால் கூட அவங்க வந்து இந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனை வச்சு அமௌண்ட்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செக்ஷன் 31 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் ராங்ஃபுல் டிஸ்ஹானர் ஆக்ஷனபிள் பட் லாஃபுல் டிஸ்ஹானர் சச் கேசஸ் ஜஸ்டிஃபை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா, ஜோசிம்சன் இந்த கேஸில் வந்து பார்ப்போம். இந்த கேஸில் வந்து கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கஸ்டமர் பேங்க் ரிலேஷன்ஷிப் வந்து டெப்டர் அண்ட் கிரெடிட்டர் ரிலேஷன்ஷிப்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் கஸ்டமர் வந்து ப்ராப்பராக வந்து டிமாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிரீச்சும் அந்த இடத்துல இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஒரு பிரான்ச்சில் பேங்கிங் ஹாரில் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் வந்து கரெக்டாக இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க.